பரிகாரம் செஞ்சு பலன் இல்லையே, நானும் இந்த பரிகாரம் செஞ்சேன் அந்த பரிகாரம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நடைமுறையில் எந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த ஊரில் செய்ய வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அன்னைக்கு தான் சார் லீவு கிடச்சிச்சு, அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு. இப்படி நம்மளுடைய வெளிப்புற காரணங்களை வச்சே நம்ம பரிகாரத்தை போய் லீவு டயத்தில் செஞ்சுக்கிட்டு வருவோம். அந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளான்னு முதல் செக் பண்ணணும். அது யார்கிட்ட செக் பண்ணுறது? உங்ககிட்ட இருக்க ஜோசியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா சின்ன சின்ன பரிகாரமாக இருந்தாலும் பரிகாரத்துக்கு பலன் உண்டு. சில பேர் பரிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு பார்க்க, நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி நம்ம பேசவே வேணும். ஆனால் நம்பினவருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன் ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்புவோம். நல்லது நடக்கிறதுக்கு நம்புறதுக்கு என்ன இருக்குது? அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலம் அவனுடைய நம்பிக்கையில் இருக்குங்கிறேன். உங்களை நம்புங்க, உங்கள் தெய்வத்தை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசிக்கும். வாழ்த்துக்கள்.